நம்மளை பொறுத்த வரைக்கும் 15 வயசு பொண்ணுங்கள்லேருந்து 55-60 இயர்ஸ் உமன்ஸ் வரைக்குமே கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போதும், ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுங்க, ஃபேஷன் டிசைனராக அவங்க உருவாகிடலாம். 4999 கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆரி கோர்ஸ் மேம். ஆரி பார்த்திங்கன்னா A to Z, அதாவது ஆரியில் பேசிக் அட்வான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்கோ அது வரைக்குமே எல்லாமே சொல்லிக் கொடுத்தா 3D ஒர்க்ஸு 5D ஒர்க்ஸு கிட்டத்தட்ட ப்ரைடல் ப்ளவுஸ் வரைக்குமே போடுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிடுறோங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 months வருங்க. 2 months கோர்ஸ் 499 தான். ஆமாம், அதாவது கோர்ஸ்க்கான பேமெண்ட் தான், இது மந்த்லி பேமெண்ட் கிடையாதுங்க. டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கில் A to Z எல்லாமே வந்துருங்க. அதாவது மிஷினில் நூல் கூட கோக்க தெரியல அப்படின்னா கூட மிஷினில் நூல் கோக்கர்லேருந்து கிட்டத்தட்ட பால் கவுன்ஸ் பிளேசர் வரைக்கும் எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ டிப்ளமோ கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேருந்து என்ன பண்ணித்தரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட் தாங்க நம்மளோடது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க லோன் எல்லாம் கூட வாங்கலாம். ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். அப்பா டெய்லர், அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து டெய்லர் லெவலில் மட்டும்தான் எனக்கு தெரியும். இங்கே ஃபேஷன் ஆர்ட்டில் வந்து தான் இவ்வளோ தூரம் இத்தனை விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. நிறைய கூகுளில் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஃபேஷன் இன்ஸ்டியூட் பார்த்தேன். எனக்கு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஃபீல் இருந்தது மேம் கூட பேசும்போது. அண்ட் தென் இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா செட் ஆகிருந்தது. எல்லாருமே ரொம்ப கொலீக்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போ கேன்வாஸில் வந்து நம்ம நார்மலாக நெக் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம நெக்குக்கு என்ன நார்மல் நெக்கை எடுத்து ட்ரா பண்ண. சின்ன டவுட்டுங்க மேம், கேன்வாஸ் ஃபோல்டிங்கில் லென்த்தும் அது பிரெத் எவ்வளோ ஃபோல்ட் வந்து ஆன் ஃபோல் எடுத்துக்கோங்க மேம். ஸோ ஆன் ஃபோல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, காலரோட லென்த் என்னமோ அதை மென்ஷன் பண்ணிட்டு தான் நம்ம நார்மலான டீப்பை நம்ம எடுக்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் காந்திபுரமில் இருக்கிற ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்னொரு பிரான்ச். ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செகண்ட் பிரான்ச்சுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஃபேஷன் டிசைனராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிசைனராக நீங்கள் ஆகலாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீமோட வந்து இங்கே ஒரு டிசைனராக ஆகியிருக்காங்க, ஒரு பொட்டிக் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு டியூட்டராக கூட இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஹாய் மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ நம்ம இருக்கிறது உங்களோட புது இன்ஸ்டியூட் இல்லையா? ஆமாங்க ஸோ மேம். அதை பற்றி சொல்லுங்கள் மேம். என்னென்ன ஆஃபர்ஸ், என்னென்ன டீச் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் மேம். மேம், நம்ம ஆல்ரெடி லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் ஒரு பிரான்ச் இருக்குங்க, அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் ரன் செஞ்சிட்ருக்கோம். இப்போ புதுசாக உமன்ஸ் பாலிடெக்னிக் ரோட, அதாவது பாரதியார் ரோட்டில் அடையாரானந்த பவன் ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் நம்ம புது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த பிரான்ச் அப்படின்னா, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் மட்டும் இங்கே போகிறதுக்காகவே இங்கே தனியாக ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. சரிங்க, ஓகே. இப்போ இது யாருக்கெல்லாம் எடுக்கலாம்? இப்போ ஒரு சிலருக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஃபேஷன் டிசைனிங், அவங்க எடுக்கலாமா? இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டவங்களே வந்து எடுத்துக்கலாமா? எந்த மாதிரி? மேம், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் வந்து படிக்கிறாங்க, புதுசாக படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க. அதாவது ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 15 வயசு பொண்ணுங்கள்லேருந்து 55-60 இயர்ஸ் உமன்ஸ் வரைக்குமே கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போதும், ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுங்க, ஃபேஷன் டிசைனராக அவங்க உருவாகிடலாம். ஓகே. இங்கே கம்ப்ளீட்டாக விமென்ஸ்க்கு மட்டும் தான் டீச் பண்ணுறீங்க? ஆமாம், ஒன்லி கேர்ள்ஸ், லேடிஸ் மட்டும்தாங்க. ஓ சரி மேம். இப்போ வந்து என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு மேம்? 4999க்கு ஒரு கோர்ஸ் சொன்னீங்க, அதே மாதிரி டிப்ளமோவும் சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க மேம். 4999 கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆரி கோர்ஸ் மேம். ஆரி பார்த்தீங்கன்னா A to Z, அதாவது ஆரியில் பேசிக் அட்வான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்கோ அது வரைக்குமே எல்லாமே சொல்லிக் கொடுத்தா 3D ஒர்க்ஸு 5D ஒர்க்ஸு கிட்டத்தட்ட ப்ரைடல் ப்ளவுஸ் வரைக்குமே போடுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிடுறோங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 months வருங்க. 2 months கோர்ஸ் 499 தான். ஆமாம், அதாவது கோர்ஸ்க்கான பேமெண்ட் தான், இது மந்த்லி பேமெண்ட் கிடையாதுங்க. ஓ சூப்பருங்க. இது ஆன்லைனில் படிச்சுக்கலாமா மேம்? இது ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் படிச்சுக்கலாங்க. நம்ம சொல்கிற ஃபீஸ் எல்லாமே ஆஃப்லைனுக்கு தான் சொல்கிறோம். ஆன்லைனுக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக தான் வரும். ஆன்லைன் கிளாஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா லைவாகவும் கொடுத்துருவாங்க. அதாவது
அதாவது டெய்லி லைவ் கிளாஸாகவும் வருங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லைவ் கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் வீடியோஸுமே கொடுத்துட்றோம். சரி, ஏதாவது டவுட்ஸ்னா அந்த வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்றது மேம்? டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கில் A to Z எல்லாமே வந்துருங்க. அதாவது மிஷினில் நூல் கூட கோக்க தெரியல அப்படின்னா கூட மிஷினில் நூல் கோக்கர்லேருந்து கிட்டத்தட்ட பால் கவுன்ஸ் பிளேசர் வரைக்கும் எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ டிப்ளமோ கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேருந்து என்ன பண்ணித்தரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட் தாங்க நம்மளோடது. ஸோ நம்மளை சுற்றி இருக்க நிறைய இன்ஸ்டியூட் இப்போ கூகுள் சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு காம்படிட்டராக இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே நம்ம உருவாக்கின ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப ப்ரௌடாக தான் சொல்லிக்குவோம் மேம். நம்ம ஓகே என்ன ப்ரைஸ் மேம், இந்த என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கீங்க? இப்போ டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் எடுத்து படிக்கும் போது 60% ஆஃபர் போட்டிருக்கோம் மேம். 60%. ஓ சரி, இது ஆன்லைன் ஆஃப்லைன் போத்? ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே படிச்சுக்கலாங்க. அதே நான் ஆரிக்கு சொன்னது எதை மேம், ஆன்லைனில் படிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக வரும். ஆஃப்லைனில் அப்படிங்கிறப்ப லிட்டில் பிட் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி. ஓ சரி, ஓகே. இதோட டியூரேஷன் என்ன வரும்? டியூரேஷன் வந்து 6 months வரும் மேம். 6 monthsக்கு. ஓகே, 6 monthsலன்றபோது அவங்க ஒரு பொட்டிக் வச்சு ரன் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. பொட்டிக் வச்சு ரன் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க மேம். கோயம்புத்தூர்லயே சுத்தி எந்த ஏரியாக்குள்ள போனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொட்டிக்கோ இன்ஸ்டியூட்டோ ரன் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சூப்பர், அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா மேம். இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எந்த கோர்ஸ்ல நீங்க ஸ்டிச் பண்ண கத்து கொடுக்குறீங்க மேம்? இப்போ இங்கே இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்ல பேசிக்கா வர ட்ரெஸ்ஸஸ் மேம். இது பேசிக்கா? ஆமா, இது எல்லாமே கிட்ஸ் கார்மெண்ட்ஸ்ல பேசிக் பேட்டர்ன்ஸ்ல இது எல்லாமே கவர் ஆயிடும். ஓ சரி, இதெல்லாமே நம்ம அந்த 6 months கோர்ஸ் சொன்னோம். 6 months கோர்ஸ் தான். அதே போல நீங்க நம்ம இன்ஸ்டா பேஜ் பாத்தீங்க அப்படினால அதுல பெருசா பால் கவுன்ஸ் டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பண்ணிருப்பாங்க. அதுவுமே ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வர்க்ஸ் தான். ஓகே, இவங்களோட போர்ட்ஃபோலியோ அதெல்லாமே எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க மேம்? போர்ட்ஃபோலியோக்கு தான் நம்ம ஃபேஷன் ஷோஸ் பண்ணி தரோம் மேம். அது இல்லாம ஒரு 2 months ஒன்ஸ் போட்டோ ஷூட்ஸ்மே நம்ம பண்ணி தரோம். எல்லாமே இங்கே இருக்காம? எல்லாமே இங்கே பண்ணி தரோம். ஓ சரி, ஓகே. இப்போ வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறவங்க எந்த மாதிரி படிக்கலாம்? வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறவங்க இப்போ நம்ம ஹாட் சிட்டி மேம், இது காந்திபுரம் அப்படிங்கிறது இங்க இருக்கனால உங்களுக்கு ஹாஸ்டலுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாவே கிடைச்சிருது. சொல்லணும்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓ சரி, சேஃபாக இருக்கும் எல்லாமே சேஃபாக தான் மேம் இருக்கு. டெய்லி வந்து போகிறவங்களா இருந்தால் 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கிளாஸ் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இதுவே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலைல 10லேருந்து 5:30 வரைக்கும் மேம். அது வரைக்கும் ஃபுல் டேவே அவங்க இங்கே இருந்துட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி தான் ஃபுல் டேவே இருந்து அவங்க கோர்ஸை கொஞ்சம் சீக்கிரம் இப்போ 6 month கோர்ஸ் அப்படின்னா அவங்க சொன்னாங்க அப்படின்னா 4 monthsல கூட முடிச்சுக்கலாம். ஓ சரி, ஓகே மேம். இப்போ நம்ம இருக்கிற லொகேஷன் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது மேம்? லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக போகும் மேம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஷன் டிசைனிங் படிக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மட்டும் எனக்கு தெரியாது, மற்ற ட்ரெஸ்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மட்டும் படிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஃபுல்லாமே நமக்கு லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற பிரான்ச்சில் தான் மேம் போயிட்டு இருக்கு. ஓ சரி, ஓகே. மேல் படிக்க முடியாதா மேம் உங்ககிட்ட? ஒன்லி ஃபீமேல்ஸ் மட்டும்தான் மேம். டியூட்டர்ஸ் மேம் எல்லாருமே ஃபீமேல்? டியூட்டர்ஸ் வந்து எல்லாருமே ஃபீமேல் அப்படின்னா மேல் கார்மெண்ட் எடுக்கிற டியூட்டர் மட்டும் மேல் தான் மேம். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 years plus எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டியூட்டர் தான். ஓ சரி. நீங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன லோன் கிடைக்குமா மேம்? இல்லை என்ன ஜாப் எல்லாம் கேரண்டி இருக்கு அதுல? மேம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம திணற இடமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலான விஷயங்களில் தான் நம்ம கொஞ்சம் திணறுவோம். அந்த விஷயங்களுமே நம்ம சர்டிஃபிகேட் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா நம்மளது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட்டுங்க. NSDA சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியாவோட சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா லோனுக்கு எல்லாமே எலிஜிபிள் ஆகுங்க. ஓகே ஓகே. அதே போல் இப்போ அதே போல் இப்போ இன்ஸ்டியூட்னு இல்லாமல் பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னாலுமே பண்ணிக்கலாங்க. இல்லை என்னால் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது, நான் ஏதாவது வெளியே ஜாப் தான் போகணும் அப்படின்னாலுமே நமக்கு தெரிஞ்ச பொட்டிக்ஸ்லாம் நிறைய கான்டாக்டில் இருக்காங்க. நம்ம சில பேர் கூட டைஅப்பும் வச்சுருக்கோங்க. அவங்க கூட சொல்லி நம்ம வந்து ஜாபுமே அவங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். இல்லை என்னால் ஜாபும் போக முடியாது, நான் வீட்டில் இருந்துட்டு தான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் இப்போ கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days போய் அங்கே டேரெக்டாக அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, அதாவது ட்ரைனிங் மீன்ஸ் என்னென்ன அவங்க பண்ணுறாங்கிற ஒர்க் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கே பீஸ் கொடுத்துருவாங்க மேம். தைச்சு கொடுத்து கூட நீங்கள் அந்த ஜாப் ஆர்டர் மாதிரி பண்ணியும் கொடுத்துக்கலாம். படித்தா போதும், நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் கேரண்டிங்க. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, என்ன மாதிரி டீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா மேம்? பார்க்கலாம் மேம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது மேம். இந்த கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்கு, ஓகே, அதாவது ஸ்கூல் காலேஜஸ் எப்படி சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குமோ ஓகே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி கிளாஸ் ரூம், தனித்தனி டியூட்டர்ஸ் தான். ஓ சரி சரி. இது என்ன டிபார்ட்மெண்ட்? இது வந்து ஃபேஷன் டிசைனிங் மேம். ஃபேஷன் டிசைனிங். ஓகே ஓகே. இந்த செக்ஷன்
இது ஃபுல்லுமே ஹியூஜா ஏதோ ஆரி இது எல்லாமே எம்ப்ளிஷ்மெண்ட் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம். எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹாரியும் பண்றாங்க, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. இது பேசிக்கா வருமா இல்ல எப்படி மேம் இந்த மாதிரி ஒர்க்? மேம் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. சரி சரி. இவங்க பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்ல ஸ்டிச்சிங் ரிலேட்டடான எல்லாமே முடிச்சிட்டு இப்போ எம்ப்ளிஷ்மெண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரி மேம். இவங்க கிளாஸ்மே ஃபேஷன் டிசைனிங்ல பிளவுஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு மேம். சரி. கிட்ஸ் அடல்ட்ல இவங்க முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டு பிளவுஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி சரி. இந்த ரூம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரூம் டிரேப்பிங் மேம். சரி சரி. என்ன ஸ்பெஷல் மேம் அப்படின்னா? டிரேப்பிங் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கு 2 மெத்தட் இருக்கு மேம். டிராஃப்டிங் ஒன்று, டிரேப்பிங் ஒன்று. டிராஃப்டிங் தான் நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணுறது. ஓகே. அதாவது பேட்டர்ன் ஷீட்டில் பேட்டர்ன் போட்டு கிளாத்தில் கட் பண்ணி அப்படி பண்ணுறது டிராஃப்டிங். அதுதான் இந்தியாவிலலாம் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டிரேப்பிங் மெத்தட் எடுத்துட்டிங்கன்னா ஃபாரினில் ஃபாலோ பண்ணுறது மேம். அதாவது அந்தந்த சைஸ்க்கு இந்த மாதிரி மேனிக்யூன் ரெடி பண்ணி இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டேப்லாம் யூஸ் செய்யாமல் டேரெக்டாக மேனிக்யூனில் வச்சு கட் செஞ்சு பண்ணுவோம். சரி. இந்த கிளாஸ் ரூம் எடுத்துட்டிங்கன்னா இது ஃபேஷன் இலுஸ்ட்ரேஷன் ரூம் மேம். ஓகே. அதாவது ஒரு டிசைனர் அப்படின்னாலே மைண்டில் நினைக்கிற டிசைன்ஸை ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பென்சில் ஸ்கெட்சில் கொண்டு வந்துட்டு அந்த டிசைனருக்கான கரெக்டான வே, அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இந்த கிளாஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இது பேசிக்கா இல்லை வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுமா மேம் எல்லாமே? மேம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. அதாவது இது வந்து இவங்க பண்ணது ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா. மேம் இவங்களா? இவங்க. சரி. அதாவது அந்த ஃபேப்ரிக் ஒன்று கையில் வச்சிருக்காங்க, அது அப்படியே பெயிண்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அது அப்படியே பெயிண்டிங்கில். இந்த மெட்டீரியல் மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. இது இந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க இல்லையா மேம்? ஓகே. இது இந்த கிளாஸ் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ். இந்த கிளாஸில் சல்வார் கமீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. சரி மேம். கிராச் ஹைட் கால்குலேஷன் மேம். சுடிதார் பேண்ட் மேம். கிராச் ஹைட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 எடுக்கணும். டேரெக்டாக உங்களுக்கு இதில் ஃபிட்டிங் ஈஸ் அலவன்சஸ்லாம் நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். டேரெக்டாக டிவைடட் பை 4 போட்டுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஈஸ் அலவன்சஸ் எடுத்துக்குவோம். மேம் இப்போ கிராச்சுக்கு நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் சொன்னீங்கல்ல, அது எப்படி நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ வைக்கிறது? மேம் உங்களோட பாடியை பொறுத்து. இப்போ நீங்கள் லீனாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம +1 எடுப்போம். நல்ல பாடியாக இருக்காங்க, நார்மல் பாடியாக இருக்காங்கன்னா +1.5. நல்லா ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம 2 எடுத்துப்போம். இப்போ உங்களோட பாடியை பொறுத்து தான் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? கொண்டு வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல்லாக லூஸ் வரும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக லூஸ் வரும், இங்கே ஃபிட்டிங் நிற்கும். ஸோ இது வந்து ரொம்ப தூக்காது. இப்போ பஃப் வைக்கிறது இங்கே மேலே மட்டும்தான் வைப்போம். மேலே மட்டும் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் எடுத்துக்கலாம். நெக்கோடதை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த நெக்கை கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கோ பேக் நெக்கோ ரெண்டுமே ஒரே டீப் தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த டீப்பை நம்ம இங்கே வச்சிடுறோம். இப்போ ஜப்லா வந்து ஜென்ரலாக நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் ஷோல்டர் ஓப்பனோட தானே பார்த்துருக்கோம். இதுவே ரேப் அரவுண்ட் ஜப்லாங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரேப் பண்ணுற மாதிரி ஜப்லாவை பார்த்துருக்கீங்களா? ஸோ ரெகுலர் ஜப்லாவோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த விங்ஸை ஆட் பண்ணி இப்போ பாப்பாவை நடுவில் படுக்க வச்சு ரேப் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். மேம் இந்த ரேப் அரவுண்ட் ஜப்லாவே வந்து ரிவர்சபிளாக பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பாக பண்ண முடியும். இதுவே வந்து நான் 2 சைட்லேயும் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம். ஒன் வந்து பிரிண்ட்டில் டிஃப்ரென்ஸை காட்டலாம், கலரில் டிஃப்ரென்ஸ் காட்டலாம். ஒன் குட் பி பிளெயின், தி அதர் ஒன் குட் பி பிரிண்டட். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை காமிச்சு ஸோ நான் ஒரு நாள் இப்படி போடும்போது போரிங்காக இருக்கும், இன்னொரு நாள் நான் ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த பாடி பார்ட் சொல்லியிருந்தேன்ல, நார்மல் பேசிக் பாடிஸ் நான் பண்ணியிருக்கேன் மினி பேட்டர்னாக. ஸோ இதில் நம்மளோட நெக் வைட்லேருந்து ஒரு 1 inch தள்ளி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாப் வந்து நமக்கு 1 inch போதும். ஸோ நான் 1 inch தள்ளி எடுத்து இதை நான் அப்படியே கட் செஞ்சிடுறேன். ஆர்ம் ஹோலெல்லாம் வேண்டாம். 2 டைப்பாக இருக்குங்க. ஆர்ம் ஹோல் நமக்கு தேவையில்லை. நான் இன்னொரு டைப் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த செஸ்ட்டை வந்து இப்படியே கட் செஞ்சுட்டேன். இது ஒரு ஸ்ட்ரைட் பீஸாக இருக்குது. உங்கள் பேர்? என் பேர் கீதா. ஓகே. எங்கேருந்து வரீங்க? நான் காந்திபுரம் தான். சரி. எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது இந்த டெய்லரிங் இதெல்லாம்? எனக்கு ஃபேஷன் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ் பண்ணுவேன், பட் அது ஒரு ப்ராசஸிங்காக ப்ரொசீஜராக தெரியாது. நிறைய கூகுளில் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஃபேஷன் இன்ஸ்டியூட் பார்த்தேன். எனக்கு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஃபீல் இருந்தது மேம் கூட பேசும்போது. அண்ட் தென் இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா செட் ஆகிருந்தது. எல்லாருமே ரொம்ப கொலீக்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எனக்கு ஸ்டிச்சிங் பேசிக்காக எதுவுமே தெரியாது. இது நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு. இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் நினைக்கல. ஆமாம், இந்த அளவுக்கு நான் பண்ணுவேன்னு நினைக்கல. ஸோ ஹாப்பி. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் நவ். தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் திவ்யா மேம். சரிங்க. எங்கேருந்து வரீங்க? நான் ரத்னபுரியிலேருந்து வரேங்க மேம். சரி. இப்போ நீங்கள் டைரக்ட் கோர்ஸில் எடுத்துருக்கீங்க. எவ்வளோ மாதம் எடுத்துருக்கீங்க? 10 months. சரி. எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு வந்து யூடியூபெல்லாம் நிறையா பார்ப்பேன். எனக்கு ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபுல்லாக யூடியூப் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா இன்ஸ்டாகிராமில் தான் ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட்டை பார்த்தேன். ஆனால் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. ரொம்ப இதாக இருக்கும், ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஹைஃபையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் மிஷின் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக நான் சர்வீஸ் சென்டர் போயிருந்தேன். அப்போ இந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். அவங்க வந்து இங்கே படிக்கிறதா சொன்னாங்க. நான் கொஞ்சம் விசாரித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி டேரெக்டாக போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் வந்தேன். மேமோட அப்ரோச்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் எப்படி டீச் பண்ணுறாங்க? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எனக்கு இந்த கண்டிப்பாக எந்த மேம்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம வந்து டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டை விட்டு போகிறதுக்கே சொல்லப்போனால் மனசே வரல. ரொம்ப காலேஜில் படிக்கிற அந்த ஃபீல் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எல்லாருமே. திரும்ப மறுபடியும் காலேஜ் லைஃப் எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. 2019 நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஆக்சுவலாக நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. அப்போ வந்து எனக்கு இந்த ஃபேஷன் டிசைனிங் அதை பற்றிலாம் தெரியாது. ஸ்டிச்சிங்னா என்ன அந்த மாதிரி தான். அப்புறம் இங்கே வந்துட்டு நான் அப்போ வந்து செல்ஃப் டிசைனிங் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்போ கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்து கல்யாணம் ஆச்சு, குழந்த பிறந்தது, அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. இதுக்காகவே நான் படித்தேன். இங்கே தான் ரிட்டன் படிக்கணுன்றக்காக மறுபடியும் அகைன் இங்கேயே ஜாயின் பண்ணேன். இப்போ ஏஎஃப்டி கோர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கிட்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ இது நான் தான் டிசைன் பண்ணது. இது என் பொண்ணு தான். பட்டு பாவாடை நான் தான் டிசைன் பண்ணுறது. இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணேன். இந்த ஃப்ராக்குமே நான் தான் ஸ்டிச் பண்ணேன். இது லேயர் ஃப்ராக்கு. எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க இங்கே படித்தது இருக்கும். அதான் நான் 2019 இங்கே தான் இதை டிபெண்ட் பண்ணி இங்கே அப்போ வந்து ப்ளவுஸ் வந்த சித்ரா மேம் எனக்கு. அப்போவுமே எனக்கு படித்தேன் இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் இங்கே வந்தேன். இப்போ கிட்ஸ் பேட்ச் வந்து எனக்கு லக்ஷ்மி மேம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லக்ஷ்மி எனக்கு ஏன்னா ஏன் சொல்லணும்னா நான் ஆல்ரெடி இங்கே இருந்தேன். ஆனால் மேம் வந்து எப்படின்னா ஃபினிஷிங் வர வரைக்கும் அது கரெக்டாக வரணும். அதில் நம்மளுக்கு என்ன ஆகுனா அவங்க வாயிலேருந்து அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்குறதுக்காகவே நம்ம வந்து போராடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயிலேருந்து நல்லா இருக்குன்னா ஓகே பர்ஃபெக்ட் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது வந்துடும். இதுக்காக கிளாத் எடுக்கிறது முதற்கொண்டு நான் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதனால நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுகுணா மேம்க்கும் லக்ஷ்மி மேம்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா டியூட்டர்னால் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியுன்றது. நான் ஃபஸ்ட் தான் என்ன பண்ணேன், ஃபினிஷிங் வரலையே ஓகே பரவாயில்லன்னு அடுத்த கார்மெண்ட் போயிடுவேன். இப்போ விட மாட்டேன். அது பண்ணி ஃபினிஷ் வந்தால் தான் நான் வந்து அடுத்த கார்மெண்ட்டே போவேன். அது நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் இப்போ அடல்ட் போகிறோம். எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டிசைனர் ஆகணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு டிசைனராக இருக்கீங்க, ஒரு அப்டேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும், அதை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அண்ட் இதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இங்கே எப்படி வந்து ஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, என்னென்ன கான்டென்ட் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கும். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.